லட்சுமிக்கா காலையிலத்துக்கு இட்லியும் சாம்பாரும் போதும்லக்கா. தேங்காய் சட்னினா கொடுக்கக்கூடாதும் பாவா பிள்ளை பெற்ற பிள்ளைக்கு. என்ன செய்யுதுக்கா? வேற எதுவும் புளி சட்னியை தான் அரைக்கவா? வேண்டாம் நீ போதும். சாம்பாரை மட்டும் ரொம்ப வத்த விடாத, கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கட்டும். இட்லியும் சாம்பாரும் போதும். ஆமாம், தேங்காய் சட்னி கொடுத்தா நெஞ்ச கறிக்கும், சீக்கிரம் செரிமானம் ஆகாதும் பாவா. பிள்ளைக்கு பால் கொடுக்கறது பற்றியா? பிள்ளைக்கும் செரிக்காதும் பாவா. பார்த்து பார்த்தா இனிமேல் சாப்பாடு கொடுக்கணும் பிள்ளைக்கு பால் கொடுக்க வரைக்கும். என்னக்கு இப்படியெல்லாம் சொல்லுதியே? எனக்கெல்லாம் பார்க்க யார் இருந்தா? நானும் எங்கள் வீட்டாரே மட்டும்தானே. நான்லாம் ஏதோ ஒன்று சமைச்சு சாப்பிடுவேங்க்கா. பசி என்ன கிடைச்சாலும் நான் பாடு சாப்பிட்டுட்டு இருப்பேன். எங்கள் வீட்டாரையில் சமைக்கவே தெரியாது. எதையாவது தட்டி கூட்டி ஏதாவது செஞ்சு தருவாக்கா, அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நமக்கெல்லாம் இப்படி பத்தியம் பார்க்கலாம் யார் இருந்தா? வருத்தப்படாத சின்ன பொண்ணு, இல்லாதவர்களுக்கு 1000 பேர். எனக்கு மட்டும் யார் இருந்தா? என் 2 பிள்ளைகளையும் பெற்றுட்டு எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் வந்து எங்கள் அம்மா இருந்தாலா என் பேரைகளும் பார்க்க. என் மாமியார் வீட்டு வந்ததுக்கு 3ஆம் பக்கமே எந்திரிச்சு துணி அலச சொன்னாவ, பாத்திரம் கழுவ சொன்னாவ, சாப்பாடு பொங்க செஞ்சாவ தெரியுமா? ஆனால் அவியம்மாவை பிள்ளை பெற்று வந்திருந்த பாட்டி 3 மாதம் அந்த கட்டில் விட்டு எந்திரிக்க விட மாட்டாவ தெரியுமா? நான் தான் துணி துவச்சி போட்டு அந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டது வச்சுக்கிட்டது அவ்வளவும் நான் தான். அது அந்த பிள்ளை மின்னி இருக்கா பற்றியா? உறங்கவே மாட்டா. ராத்திரி மொத்தம் அழுதுகிட்டே கிடப்பா. இந்த கையில் நான் தூக்கிட்டு அந்த ஆளை இந்த ஆளை நடந்துகிட்டே கிடப்பேன் தெரியுமா? நம்மளெல்லாம் அப்படி தாங்க யார் இருந்தா சொல்லு? அவளுக்கு அவிய அம்மா இருக்காவ தாங்காவ. நான்லாம் 3ஆம் நாளே வந்து துணி துவச்சோம்ட்டி, பாத்திரங்களும்னு சோறு பொங்குனே தெரியுமா? ஆப்ரேஷன், அது 2வது பிள்ளைக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டு எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அந்த பிள்ளையும் நம்ம தான் பார்த்துக்கிடணும், வீட்டு வேலையும் நான் தான் பார்த்துக்கிடணும். என்ன மாடு மேய்க்கெல்லாம் அனுப்பி விட்டாவ. என் கதையெல்லாம் வெளியில் சொன்னேன்னா என்னத்தை சொல்லுது? அது அப்படிலாம் உங்கள் அண்ணனும் எப்படி தெரிஞ்சாவுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அவியல் சாப்பாட்டும் கிடையாது. நான் ஒத்தையில தான் கிடந்து அவ்வளவும் கஷ்டப்பட்டேன். அதான்க்கா, உங்களுக்கு அப்படி கஷ்டம். எனக்கு பாருங்க, ஓடி வந்தனால எங்கள் வீட்டில் யாரும் இப்போ வரைக்கும் சேர்க்கலை. ஏதா இருந்தாலும் நான் எங்கள் வீட்டாரையும் தான். எங்கள் வீட்டாரையெல்லாம் சமைக்கவே தெரியாதுக்கா. இதை சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாத ஒன்றும் தெரியாது. நான் பாட்டுக்கு உள்ளதை பசிக்கு சாப்பிட்டுட்டு திரிவேங்க்கா. வேற என்ன பண்ணது? நம்ம யாரும் இல்லைன்னா நம்மளை நாம தான் சின்ன பொண்ணு பார்த்துக்கிடணும். விடுங்கட்டி 2 பேரும் வருத்தப்படாதீங்க. இப்போ தான் நம்மளாம் இருக்கோம்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கிடணும், அவ்வளோதான். இப்போ மல்லியாக்காலுக்கு யாரும் இல்லை, சோறாக்கி கொண்டு போக வைக்க யாரும் இல்லை, பிள்ளையும் பார்த்துக்கிட்டு அதை எப்படி சாப்பாடு செய்யும்? அதான் நம்ம செஞ்சு கொடுத்து விடியோம். ஆமாம் லட்சுமிக்கு அது அவைய வேணவே வேணான்னு தான் இது பண்ணாவ. என்ன நிர்பந்திச்சாவக்கா? சாப்பிடலாம் கொண்டு வராத, கஷ்டப்படாத ராணி, செய்ய வேண்டான்னாவ. இப்போ ருக்கமாக தான் சத்தம் போட்டாவ. பிள்ளை பெற்ற பிள்ளைக்கு உடம்பு ஒரு மாதிரி லேசாக இருக்கும், வெளியிலலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்காத, வீட்டு சாப்பாடு கொடு அப்படின்னு சத்தம் போட்டாவ. அங்கே சாப்பாடு செஞ்சு கொடுக்க யாருக்கா? மல்லியாக்கா ஒத்தாள் தான். அந்த அண்ணனுக்கும் அவ்வளோ ஒன்றும் தெரியாது. அவிய ஆஸ்பத்திரியில் நிற்காவ. அவிய மாமியார் சொல்லவே வேணாம், அவள் ஒரு கிறுக்கி. அந்த பிள்ளை மாசமாக இருக்கும்போதே அந்த பிள்ளையை போட்டு அந்த பாடுபடுத்திட்டு நடந்தா. அவளா இப்போ யார் வேலை பார்க்க போகிறா? அவன் என்னத்தை செய்வா? சோறு முங்கதில் போல. சும்மா அந்த பிள்ளையை மட்டும் எடுப்பளவு போல. அவன் நாத்தினாலும் மாமியாரும் வந்து நின்றுக்கிட்டு இந்த அக்காவை தான் துணி துவைக்க, இந்த பிள்ளையை தூக்க, மருந்துக்கு ஓட வைக்கன்னு அலையுது போலக்கா. பாவமாக இருந்துச்சு. அதான் நான் பொங்கி கொடுத்து விடுன்னு சங்கடப்படாதேன்னு சொன்னேன். என்ன செய்தாலும் தெரியல. இப்போ 10 மணிக்கு வருவாவ. அப்படியே நீ கொண்டு கொடுக்க முடியாதோ? இல்லைக்கா, அங்கே யாரையும் பார்க்க உள்ளே ஏற்ற மாட்டேங்களா? அவிய அப்பாவே ஏற்றலையா? அந்த பிள்ளை பிறந்துட்டு இன்னும் வரைக்கும் பார்க்கலையா? அன்னைக்கு கொண்டு வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் காமிச்சிட்டு உள்ளே போனதானாங்க்கா. இப்போ வரைக்கும் ஏற்றலையா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலெல்லாம் போட்டால் அப்படி தானே, அவ்வளோ சீக்கிரம் பார்க்க விட மாட்டான். நிறைய பிள்ளைகள் இருக்கு பற்றிலா, பிள்ளைகளெல்லாம் கடத்திட்டு போகிறாவளாங்க்கா. அதனால பயந்துக்கிட்டே யாரையும் உள்ளே விடது கிடையாது. அதுவும் நல்லதுக்கு தானேக்கா. அங்கே நிறைய பிள்ளைகள் இருக்கும், குழந்தைகள். யாரும் மாற்றி ஏற்றி எதுவும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா எம்மாடி பட்ட கஷ்டம்லாம் என்னத்துக்கு வீணாக போயிருமே. அதுக்கு பயந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலலாம் ஆம்பளை ஆளுல வேறு யாரையும் தெரியாத யாரையும் உள்ளே விடுறதே இல்லை பாருங்க. இப்போ அம்மா கூட ஒரு ஆள் இல்லைன்னா பொம்பளை ஆள் 2 ஆள் போய் நிற்கலாம் போல், அவ்வளோதான் போல். அதான் காவி, அங்கே வர வேண்டாம், ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டாம், நீ சோறு பொங்கி வச்சேன்னா சொல்லுமா, நான் வந்து வாங்கிக்கிறேன்னாவ. இப்போ 10 மணிக்கு துணி அலச இங்கே வருவாக்கா. அங்கே தண்ணி கிடையாதான் சரியா, அதனால் இங்கே துணி அலச வருவாவா. அப்போ கொடுத்துட்டா போதுங்க்கா. சரி சரி. அப்போ இப்போ மணி என்ன இருக்கும்? நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது 7:45 இருந்துச்சு. ஏக்கா, இப்போ நான் பாத்ரூம் போகும்போது பார்த்தேன்லக்கா 8:30 ஆயிட்டு. ஏன் 8:30 ஆயிட்டா? இப்போ தான் இட்லி பொங்கு சாம்பாரும் வச்சுருக்கு. இனி வேறு வேலையெல்லாம் பார்க்கணுமே, மதியத்துக்குள்ளே சாப்பாடெல்லாம் வைக்கணும். எதுவும் நறுக்கணும்னா சொல்லு ராணி, நறுக்கித்தானே. மதியத்துக்கு என்ன வைக்க? கொஞ்சம் ரசமாக வச்சுருட்டி. இந்த பூண்டு நல்ல மிளகெல்லாம் போட்டு நல்லா தண்ணி மாதிரி கொஞ்சம் ரசம் வை. பிள்ளை ஊற்றி நல்லா குடித்தானே கொஞ்சம் வயிறு நல்லா இருக்கும், க்ளீன் ஆகும். ஆமால்லக்கா, செரிமானமும் ஆகும். பூண்டு நல்லா சாப்பிட்டா பால் நல்லா கிடைக்கும் பாவா பிள்ளைக்கு. சரி, ரசம் வச்சுருவோம்மா. பொரியலுக்கு வேணால் கொஞ்சம் அவியல் மாதிரி பண்ணுவோமாக்கா. நல்லா காய்கறி சாப்பிட்டா நல்லா இருக்கும்க்கா. ஆமாட்டி, கூட ஒரு 4-5 முட்டையும் வேகப்படு. முட்டையும் ரசமும் அவியலும் இருக்கட்டும். சாம்பார் இது இருந்துச்சுன்னா மதியத்துக்கு எடுத்துக்கிடுவாவில்ல. இட்லி வேணால் கொஞ்சம் கூட வச்சு போட்டுட்டு மிச்சம் இருந்தால் ராத்திரிக்கு எடுத்துக்கிட்டோம். ஆ சரி சரிக்கா.
சின்ன பொண்ணு முன்னாடி கூடையில் காய்கறிலாம் அள்ளி போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் அந்த பைப்பில் அலசிட்டு கொண்டு வந்துருமா, நறுக்கி வச்சிருவோம். சரி ராணிக்கா, நம்ம எடுத்துட்டு வரேன். லட்சுமி அக்கா, நீங்கள் இந்த தேங்காய் உடச்சி திருகிறீர்களாக்கா? அவியலுக்கெல்லாம் போடுறதுக்கு வேணும்லக்கா, அதை மட்டும் நீங்கள் திருவீரக்கா. நான் ரசத்துக்கு போய் எல்லாம் நுணுக்கிட்டு வரேன். சாம்பார் இருக்கட்டும், தீயை மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு போனோம்னா அதுவால கிடந்து இருக்குங்க்கா. நம்ம அந்த ரசத்துக்குள்ளதெல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் அந்த தேங்காய் மட்டும் திருவி அரைச்சி வச்சுருங்க என்னக்கா. சின்ன பொண்ணு காய்கறி நறுக்கணுன்னா டக்கு டக்குன்னு ஆக்கி கொடுத்து விட்டுறலாங்க்கா. 10 மணிக்குள்ளே கொடுக்கணும் பற்றியில் அவிய வந்த உடனே நிற்க மாட்டாவக்கா, உடனே ஓடுவாவ. கொஞ்சம் துணியை தான் அள்ளிட்டு வருவா, துவச்சி போட்டு அப்பயே போனோம் 10:30 மணிக்கெல்லாம் திரும்பிடுவாவுக்கா. அப்போ அதுக்குள்ளேயும் சாப்பாடு கொடுத்து விடணும். சரி சரி அண்ணி, நீ போய் ரசத்துக்கு ரெடி பண்ணு, நான் செஞ்சு தரேன் போ. சரிக்கா. சரி அவ்வளோ 2 ஆளுக்கு ஒரு வேலையை பார்ப்போம், நம்மளும் பார்ப்போம். தீயை குறைச்சி வச்சுட்டு போயிட்டோம்னா சாம்பார் அடிப்பிடிக்காமல் கிடக்கும். மல்லியா ஏடி பேர மறந்துருக்கானே, எல்லாரும் சொல்லுதாவே. 2 நாளாக நான் இந்த பக்கம் வரலம்டி, இன்னைக்கு தான் வந்தேன். பேர மறந்துருக்கானோ? மீனம்மா, ஆமாம் மீனம்மா. எப்படிட்டு இருக்கா பிள்ளை? நல்லா இருக்காளா? பேர எப்படி இருக்கா? அழுகுதானா? ஏம்மா நல்லா இருக்காம்மா, நல்லா இருக்கா. ரத்தம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு ஆஸ்பத்திரியில் இருக்க சொல்லியிருக்காவே. 4-5 நாள் கழிச்சு தான் விடுவாவ போல. பேரனுக்கு என்ன வேலை? கொஞ்சம் நேரம் தூங்குவான், அப்புறம் அலறுவான். கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு நடந்தால் அமைதி ஆயிடுவாம்மா. அப்படியே உறக்கத்தில் தான் இருக்காவ. கொஞ்சம் நேரம் முழிப்பான், பிறகு கடந்து பாலை குடிச்சிட்டு உறங்கத்தான் செய்வான். சரி சரிட்டி, நீ ஒத்தையில தான் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு கிடக்கியோ? அவன் மாமி எதுவும் பார்க்கலாம்? பிள்ளையை மட்டும் எடுத்து வச்சுக்குவாம்மா, வேற ஒன்றும் செய்ய மாட்டா. துணிமணிலாம் ஒன்றும் அலசி தர மாட்டா. எதுவும் மாத்திரையெல்லாம் வாங்க போச்சுன்னா போவாதும்மா. பிள்ளையை மட்டும் எடுத்துக்கிடும். அதுவாக செய்யுது, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா. பிள்ளையை மட்டும் எடுத்து வச்சுக்கிடுவா. என் மகளுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் நம்ம கிடந்து அவளை பாத்ரூம் கூட்டு போகவும் வைக்கவும் குளிக்கவும் எல்லாம் செஞ்சுட்டு கிடக்கேன். துணியை மட்டும் அலசதுக்கு அங்கே வசதி கிடையாது பற்றியில், அதான் வந்து அலசிட்டு போகிறேன் பிள்ளைக்குள்ள துணியெல்லாம். சாப்பாடு 2 நாளாக ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டோம். இன்றைக்கி தான் ராணி சோறு பொங்கி தந்து விடுதேன்னா. பிள்ளைக்கு வெளியில் வாங்கி கொடுக்காதையே, நான் செஞ்சு தாரேம்மா, அதை கொண்டு போங்கண்ணா. இன்றைக்கி வாங்கிட்டு போகணுங்க்கா. ஆமாம் அம்மாட்டே சொல்லியிருந்தேன், நாங்கள் யாருனாலும் பொங்கி கொண்டு வந்து தருவோம்ல. உனக்கு நாளாக இல்லை, ருக்கு இருக்கா, ராணி இருக்கா, லட்சுமி இருக்கா, யாருனாலும் ஒரு ஆள் கொண்டு வந்து சாப்பாடு தருவாங்கள. ஹோட்டலில் எதுக்கு நீ வாங்கி சாப்பிட்ட? ஏக்கா யாரையும் கஷ்டமாக எடுத்து வேண்டாம்னு நினச்சிட்டு தாங்க. எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குல்லக்கா. எல்லாம் பிள்ளை எல்லாம் இருக்குது, பார்க்கணும் வைக்கணும். ருக்காக்காக்கும் வயசாயிட்டு அவியனாலையும் கிடந்து எல்லாம் ஓட முடியாத பற்றியில், அதாங்க யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் ஒன்றும் சொல்லலை. பாவம் அதுவெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்தும் வைக்கணுன்ட்டு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கு. நீ போகும்போதே எடுத்துகிட்டு போகணும். சரி சரிட்டி, அப்புறம் ராணி தான் சாப்பாடு செய்தாலோ? நல்ல சூற மீனாக கிடச்சிச்சின்னா நாளைக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னாட்டி. பால் சோறா அதெல்லாம் சாப்பிட்டா பிள்ளைக்கு நல்ல பால் உரும்பாவ. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா வாங்கிட்டு வரேன்னா நல்ல புது மீனாக கிடைக்கும். பார்த்தேன்னா வாங்கிட்டு வந்து ராணிகிட்ட கொடுக்க, என்ன கறி வச்சு கொண்டு பிள்ளைக்கு கொடு. சரி சரி மீனம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2-3 நாளாக வருத்தத்துலேயே இருந்தியே. நானும் பேசணும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளேயும் பிள்ளைக்கு வலி வந்துட்டுனாவள அங்கே ஓடிட்டேன். எனக்கு என்ன வருத்தம், உனக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிருக்குமே. இவ பார்த்தா வேலையில் நான் கிடந்து ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு, அதை காப்பாற்ற 100 பொய் சொல்லிக்கிட்டு எல்லாரும் என் மேலே கோவப்படுதாவட்டி. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போச்சு. ருக்கெல்லாம் என்கிட்ட பேசாமல் இருக்கவே மாட்டா. இந்த வாட்டியில் ஏன் மூஞ்சிலே முழிக்காத, பேசாத வைக்காதன்ட்டா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக தெரிஞ்சிச்சு. அதான் அப்படி இருந்தேன். வேறு என்ன இருக்குது நம்மளுக்கு சொல்லு பார்ப்போம். சரி சரி மீனம்மா, அதெல்லாம் நினச்சி சங்கடப்படாது. அதெல்லாம் ருக்கம் உங்கள்கிட்ட பேசாமல் எங்கே போவா? அதெல்லாம் பேசுவாவ. சரி சரி மல்லியா, இன்னும் பார்க்கலண்ணா. 2 நாளாக இந்த பக்கம் வரல, இன்றைக்கி தான் வந்திருக்கேன். அவளை இன்னும் பார்க்கல. வந்தாலா என்ன செஞ்சாலும் இருக்காளா என்னன்னு தெரியல வீட்டில். அவி எங்கே மீனமாக போகிறாவ? வீட்டில் தான் இருப்பாவ. ஆஸ்பத்திரிக்கு தான் வரக்கெல்லாம் கிளம்புனாவ. அங்கே தான் யாரையும் உள்ளே விட மாட்டேங்க. அவளை என்ன செய்ய? நான் இந்த வெளி ஆஸ்பத்திரிக்கெலாம் கூப்பிட்டு போனால் ஆப்ரேஷன் செஞ்சுடுவாவ, அப்படி இப்படின்னு பயமுறுத்துறாவம்மா. அதான் பிள்ளைய கொண்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போட்டு அங்கே யாரையும் பார்க்க விட மாட்டேங்க அவள். வேறு என்ன செய்ய? துட்டும் வேறு எனக்கு அவள் கையில் இல்லை. சரிண்டு அங்கே கொண்டு விட்டாச்சு. நல்ல முறையாக தான் பார்த்துக்கிட்டா, ஒரு குறவும் இல்லைம்மா, நல்லா பார்த்துக்கிடுதாவ. உள்ளே தான் ஆள் விட மாட்டாங்க, அதுதான் சங்கடமாக இருக்குது. சரி இருக்கட்டும்மா, பிள்ளைகள் நல்லா இருந்தால் போதும். வீட்டுக்கு வந்துட்டுனாலும் நம்ம பார்த்துக்கிடலாம்ல. சரி மீனம்மா, நான் சீக்கிரம் போகிறேன். என்ன சரி டி, நீ போ.